Hello everyone. இந்த வீடியோல நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ப்ராப்பர்ட்டி லா ரிலேட்டடா அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு சோ அந்த ஆர்டிகல்ஸ் ஒரிஜினலா எப்படி இருந்தது and என்னென்ன அமெண்ட்மென்ட்ஸ் பண்ணி இப்போ கரண்டா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ப்ராப்பர்ட்டி அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா எல்லா லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா லா ஸ்டூடண்டா இருக்கீங்க அப்படினா நீங்க கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷன் படிப்பீங்க. கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா இருக்கிற ஆர்டிகல்ஸ் தான் கண்டிப்பா நீங்க படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு ஒருவேளை லேண்ட் லா அப்படிங்கற ஒரு பேப்பர் இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்றது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அதாவது கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் பத்தி தான் இருக்கும். சோ தட் எல்லா லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு வீடியோ தான். and then இதுக்கான நோட்ஸ்மே நம்மளோட Telegram சேனல்ல இதுக்கான PDF இருக்கும். சோ நோட்ஸா வேணும் அப்படி நினைக்கிறவங்க நம்ம Telegram சேனல்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். and then உங்களோட மத்த லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணீங்க அப்படினா அவங்களுக்குமே பெனிஃபிட்டா இருக்கும். சோ இந்த வீடியோல நம்ம ப்ராப்பர்ட்டி லா ரிலேட்டடா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். So right to property பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணும்போது இனிஷியலி இட் வாஸ் a ஃபண்டமெண்டல் ரைட்டா தான் இருந்தது. அதாவது எப்படி நம்ம ரைட் டு ஸ்பீக் இல்ல ரைட் டு அசெம்பிள் அதெல்லாம் இருக்குதோ சோ அத மாதிரி ரைட் டு ப்ராப்பர்ட்டிமே நம்மளோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா தான் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணும்போது இருந்தது. சோ லேட்டரா செவரல் அமெண்ட்மென்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து கான்ஸ்டிடியூஷனல் லீகல் ரைட்டா கன்வர்ட் பண்ணிட்டாங்க. சோ அது எதுக்குன்றதை நம்ம ஃபர்தரா பார்ப்போம். சோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போதைக்கு the right to propertyன்றது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லீகல் ரைட் தான் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். and original provisions அதாவது கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணும்போது எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்ல இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 19(1)(f) and ஆர்டிகல் 31ல இது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டிகல் 19 பத்தி உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கு. ரைட் டு ஸ்பீக், ரைட் டு அசெம்பிள், ரைட் டு பிஸ்னஸ் எல்லாமே அதில் தான் இருக்கு. ஸோ அதில் ஒரு ரைட்டாக தான் இந்த ஆர்டிகல் 19 சப்செக்ஷன் 1 and சப் கிளாஸ் Fல guaranteed all the citizen the right to acquire, hold and disposal of property. அதாவது இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே இந்தியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இல்லை அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ரைட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்டை இந்த ஆர்டிகல் 19(1)(f)ல கொடுத்துருக்குறாங்க. and இந்த ஆர்டிகல் 31ல protected against deprivation of property by the state அதாவது ஸ்டேட் கிட்ட இருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ரைட் இந்த ஆர்டிகல் 31ல கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படினா ஸ்டேட் நினைச்சா ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக மட்டும் தான் ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ண முடியும். அதுவுமே ஒரு அடிக்குவேட் காம்பன்சேஷன் அதாவது அதிகமான காம்பன்சேஷன் கொடுத்து தான் அந்த காலத்துல வாங்குறது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. சோ இது சொல்றது தான் இந்த ஆர்டிகல் 19(1)(f) and அந்த ஆர்டிகல் 31. சோ இது இருக்கும்போது நம்மளோட ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து அது ஏன் எடுத்தாங்க அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் நீங்கள் பார்க்கும்போது சப்போஸ் இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் இந்த லேண்ட் ரிஃபார்ம் பாலிசிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அவங்களோட லேண்டை தரலை. ஏன் தரலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது. ஸோ டேரெக்டாக அவங்களால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடிஞ்சது. ஸோ அதனால் கவர்மெண்ட்டால் எந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த பாலிசியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இந்த லைனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா it would be difficult for the government to implement policies because these rights were provide a stronger legal protection to the individual's property. ஸோ அதனால் ஒரு கவர்மெண்ட்டால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கிறதுனால. ஸோ இதுதான் ரீசன் எதுக்கு அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து கான்ஸ்டிடியூஷனல் லீகல் ரைட்டாக மாற்றுறதுக்கான ஒரு ரீசன். அண்ட் இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஃபண்டமெண்டல் ரைட் சப்போஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது அப்படின்னா டைரக்ட் access to Supreme Court under Article 32. Article 32 படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகும்போது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆர்டிகல் 32 மூலிமா டேரெக்டாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு உங்களோட ரைட்டை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ சொல்கிறது தான் ஆர்டிகல் 32. ஸோ ப்ராப்பர்ட்டி ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கும்போது எல்லா சிட்டிசனுமே ஸ்டேட் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டை என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா ஸ்டேட்டால் அவங்க நினச்ச விஷயத்தை பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த 44th அமெண்ட்மெண்ட்
1978. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த ஆர்டிகல் 19 அண்ட் ஆர்டிகல் 31, ஸோ இந்த 2 ஆர்டிகலுமே ரிமூவ் பண்ணுறாங்க. எந்த கவர்மெண்ட் அப்படின்னா ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஆர்டிகல் 300A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் தென் வந்து இதோட பர்பஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதனால் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், அதாவது நம்ம பிரியாம்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஒரு பேசிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அதாவது பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற விதமாக ஆர்டிகல் 300A இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஸோ இது பண்ண அமெண்ட்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் 44 அண்ட் இயர் வந்து 1978. அண்ட் இந்த ஆர்டிகல் 300A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ பர்சன் ஷெல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் இஸ் ப்ராப்பர்ட்டி சேவ்டு பை அத்தாரிட்டி ஆஃப் லா. அதாவது வந்து எந்த ஒரு பர்சனுமே வந்து ஸ்டேட்டோட ஆர்பிட்ரரி ஆக்ஷனால் அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து டிப்ரைவ் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்து ஒரு பப்ளிக் பர்பஸ் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்டேட்டால் அந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்க முடியும். அண்ட் தென் அப்படியே ஒரு வேளை எடுத்தாலுமே அதுக்கான ஃபேர் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 300A அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ வந்து அது ஒரு லீகல் ரைட்டாக இருக்கிறதுனால ஒரு பர்சன் நினைச்சாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு மட்டும் தான் அவங்களால அப்ரோச் பண்ண முடியும் அண்டர் ஆர்டிகல் 226. இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அண்டர் ஆர்டிகல் 32. சப்போஸ் இது லீகல் ரைட்டாக இருந்தது அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு மட்டும் அண்டர் ஆர்டிகல் 226 மூலிமா அந்த இண்டிவிஜுவல் வந்து அப்ரோச் பண்ணி கேட்கலாம். ஸோ இது சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 300A ஒரு மெயினான அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ சிம்பிளாக பார்க்க போனீங்க அப்படின்னா ஆர்டிகல் 31 வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது. ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கிறதுனால ஸ்டேட்டால் அவங்களோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸை பண்ண முடியல. ஸோ அதனால் 300Aக்கு அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றத ஒரு லீகல் ரைட்டாக கன்வெர்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பவர், எக்ஸ்ட்ரா பவர் கிடச்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா ஒரு பப்ளிக் பர்பஸ் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை டிஃபென்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஒரு ஃபேர் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு பப்ளிக்கிட்ட இருந்து அந்த லேண்டை அக்வயர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிகல் 31 அண்ட் ஆர்டிகல் 300A சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் அடுத்த ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆர்டிகல் 31A. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் ஆர்டிகல் ப்ரொடெக்ட்ஸ் லா ரிலேட்டட் டு அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ். ஸோ அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன லாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த லாஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்டிகல் 31A அப்ஜெக்டிவ். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அண்ட் லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லேண்ட் சீலிங் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி ஆக்ட்லாம் எனாக்ட் பண்ணும்போது ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்டிகளோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி ஆக்ட்லாம் கவர்மெண்ட் லான்ச் பண்ணும்போது அண்டர் ஆர்டிகல் 14லையோ இல்லை அண்டர் ஆர்டிகல் 19லையோ பப்ளிக்கால் இந்த இதை வந்து நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் ஆர்டிகல் 31A அப்ஜெக்டிவ். அண்ட் 31Bயில் வந்து அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிடேட்ஸ் லா லிஸ்டட் இந்த 9th ஷெடியூல். அதாவது 9th ஷெடியூலை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் அந்த 9th ஷெடியூலில் ஒரு லா இருக்குது அப்படின்னா அந்த லாவை வந்து நம்மளால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்றது தான் கான்செப்ட். ஸோ இந்த 9th ஷெடியூலில் இருக்கிற லாஸ்லாம் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது தான் இந்த ஆர்டிகல் 31B அப்ஜெக்டிவ். அண்ட் ஆர்டிகல் 31C என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொடெக்ட்ஸ் லா தட் எய்ம் டு இம்ப்ளிமெண்ட் ஆர்டிகல் 39B அண்ட் 39C. ஸோ இதெல்லாம் வந்து DPSP, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு ஸ்டேட் வந்து ஒரு பாலிசி என்னென்ன மாதிரி பாலிசிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான டைரக்ஷன் தான். ஸோ அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த 39B அண்ட் C என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வெல்த் கான்சன்ட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் வந்து இந்த 39B அண்ட் C அப்ஜெக்டிவ். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவில் ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பாலிசிஸ் அண்ட் லாஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த 31C மெயினான ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா 31A வந்து இந்த அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற லாஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் 31B வந்து 9th ஷெடியூலில் இருக்கிற லாஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் தென் 31C வந்து இந்த ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆர்டிகல் 39B அண்ட் C அது ரிலேட்டடாக வர லாஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த 31ABC மெயினான ஒரு அப்ஜெக்டிவ். அண்ட் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணும்போதே இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த 31A அப்படின்றது ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதோட இயர் 1951. அண்ட் 31Bயுமே வந்து அதே அமெண்ட்மெண்ட் தான். ஆனால் இந்த 31C வந்து 25th அமெண்ட்மெண்ட், அதாவது 1971 தான் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணுறாங்க.
அண்ட் இந்த கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டிகல்ஸுக்கு பேஸ் பண்ணுற ஒரு கேஸ்லாம், அதாவது இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 வந்து ஒரு லேண்ட்மார்க் கேஸ் இது. ஸோ கான்ஸ்டியூஷன் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸில் கேள்விப்படாமல் உங்களால் இருக்கவே முடியாது. ஸோ இந்த கேஸோட ஒரு மெயினான தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். அதாவது வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வயலேட் பண்ணுற மாதிரி எந்த லா இருந்தது அப்படின்னாலுமே அந்த லா வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது சொல்கிறது தான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். அண்ட் தென் வந்து மினர்வா மில்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1980 அந்த கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஆர்டிகல் 31C டு ஒன்லி 39 சப்செக்ஷன் பி அண்ட் 39 சப்செக்ஷன் சி. ஸோ 42 செகண்ட் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 31C இம்ப்ளிமெண்டேஷனை என்டையர் டிபிஎஸ்பிக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த கேஸில் வந்து இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி கம்மி பண்ணி 39B அண்ட் சிக்கு மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மினர்வா மில்ஸ் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். அண்ட் ஐஆர் கோயல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2007. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈவன் ஒரு லா வந்து 9th ஷெட்யூலில் இருந்தாலுமே அது வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணிச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே சப்ஜெக்டட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த கேஸ் லா. ஸோ இந்த 3 கேஸ் லாவுமே வந்து இந்த லேண்ட் லா ரிலேட்டடாக அதாவது லேண்ட் ரிலேட்டடாக இருக்கிற லாவை பேஸ் பண்ணி இருக்கிற கேஸ் லா. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும்.